ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி கோவில் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து பசங்கள்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, எல்லாருமே கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதனோட கதைகள் எல்லாமே, இந்த கோவிலினுடைய கதைகள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய ஆசைக்காக சின்னதாக இந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா, புனிதவதி அம்மையார் தான் பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் போற்றப்படக்கூடியவங்க. இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுலேருந்து வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள், அதில் மூத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த காரைக்கால் அம்மையார் தான். இவங்க பார்த்திங்கன்னா தனதத்தனுங்கிறவங்களுக்கு வணிக குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக தான் வளர்ந்தவங்க. அப்புறம் பரமதத்தருங்கிற கணவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க, பேர் கொண்டவரை. சிவன் பக்தியாக ரொம்ப ஒரு அதீத பக்தியாக உள்ளவங்க. அப்போ பரமதத்தருக்கு பார்த்திங்கன்னா வணிக குலத்தை சேர்ந்தவங்க ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க. 2 மாம்பழம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு பரமதத்தர் அனுப்பி வைக்கிறார். மதியம் சாப்பாடுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே காரைக்கால் அம்மையார் வீட்டில் வாங்கி வச்சுறாங்க. சிவன் பார்த்திங்கன்னா சிவனடியார் வேடத்தில் வீட்டுக்கு உணவு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மதியம் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம், அவங்க கொடுத்த மாம்பழத்தை ஒரு மாம்பழம் வச்சிடுறாங்க. அவங்களும் சிவன் பார்த்திங்கன்னா வயிறுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. வந்தது சிவனுங்கிறது தெரியாது. சிவனடியார் வேடத்தில் தான் சிவபெருமான் வந்திருக்காங்க இல்லையா. அப்புறம் பரமதத்தர் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. மதியம் கொடுத்து அனுப்பி வச்ச மாம்பழத்தை சாப்பாடுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று சிவனடியார் கொடுத்தது போக மீதம் ஒன்று இருந்ததில்ல, அதே அவங்க சாப்பாடுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாம்பழம் கொடுத்தேன்னா அதையும் கொடுன்னு கேட்கும்போது, அது சிவனடியார் வந்தாங்க. சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் இன்னொரு மாம்பழமும் கொடுக்குறாங்க. அப்போ பரமதத்தர் கேட்குறாரு, முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது நல்ல சுவையாக இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, சிவபெருமான்கிட்ட இருந்து நான் வரம் வேண்டி கிடைச்ச மாம்பழம் தான் இதுன்னு சொல்லும் பொழுது, அவர் நம்பவே இல்லை. என் கண் முன்னாலே நீ மாம்பழத்தை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சிவபெருமான்கிட்ட வேண்டி இன்னொரு மாம்பழம் வாங்குறாங்க. அதை கண்ட பரமதத்தருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக போயிடுச்சு. நீ சாதாரண பெண்மணி இல்லை, தெய்வத்தன்மை புரிந்த பெண்மணி, உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக நாகப்பட்டினத்துக்கு கிளம்புறாரு. அந்த இடத்துல போன வழியிலே பார்த்திங்கன்னா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு புனிதவதியாருங்கிற பேரையும் சூட்டுறாங்க. அப்புறம் காரைக்கால் அம்மையார் அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம் எல்லாமே வணிக குலத்தை சேர்ந்து நாகப்பட்டினத்துக்கு சென்று போய் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்க தெய்வத்தன்மை பொருந்தியவங்களாம் இருக்காங்க, என்னால் அவங்கள ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருவம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டி காரைக்கால் அம்மையார் பேயுருவம் கொண்டுறாங்க. தேவர்கள் எல்லாமே ஆசீர்வாதம் வழங்க பார்த்திங்கன்னா சிவபெருமானை நோக்கி கைலாய மலைக்கு தலைகீழாக நடந்து போனால் ஒரு பெருமை அந்த அம்மைக்கு சேரும். அதனால தான் காரைக்கால் அம்மையார் போற்றப்பட்டாங்க. சிவபெருமானே அம்மையே என அழைக்கப்பட்டதுனால தான் இந்த காரைக்கால் அம்மையார் கோவில். இதுதான் இந்த கோவிலுடைய கதைன்னே சொல்லலாம்.
இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். நல்லா மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் கோவிலை சுற்றி வந்து போவாங்க. காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி. அப்புறம் குடும்பத்தோட வந்து நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப இந்த இடம் வந்து அதிகமான மக்கள் வந்து விரும்பக்கூடிய இடமா தான் இருக்கும். இது காரைக்கால் அம்மையார் கோவில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே ஒரே ஓட்டம் தான். இடத்தெல்லாம் பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கோவிலை நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். மீன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வித் பிளாக் கலரில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. 4 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, சாப்பாடு போடுற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மீன் வந்து இருக்கும். 4 கார்னர்லேயும் கேட் வச்சு அடைச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து நின்று சாப்பாடு வந்து போடலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயுமே மீன் வந்து கோவில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் வந்து நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாங்கனி திருவிழான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு அந்த மாங்கனிகளை வந்து சாப்பிடும் பொழுது குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு. குழந்தை வரம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் 20-30 வருஷத்துக்கு அப்புறம்லாம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து நிறையா செய்யவும் செய்வாங்க. அது மாதிரி நம்ம நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பொழுது வேண்டுதல்கள்லாம் வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்படி வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு தான் சொல்லலாம் இந்த காரைக்கால் அம்மையார் கோவில். மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இந்த இடம் வந்து கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லுமே சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் திங்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த கடையிலேருந்து ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் விளாக் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து நிறைய கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு பசங்களை எல்லாமே. இந்த பவுச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரூ. 150 என்னமோ ரேட்டு அதிகம். ஆனால் நல்லாயிருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன என்ன சொல்கிறது, நம்ம இந்த கீ செயினு, அப்புறம் வந்து ஏதாவது பில் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம கையிலே வச்சுக்கலாம். பர்ஸ் மாதிரிக்க போட்டுட்டு அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா மழை வேறு வந்துருச்சா, வெளியில் போகவே முடியல. அதனால் கடைக்குள்ளேயே 1 மணி நேரம் வந்து அடைப்பட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஒரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.